அனைவருக்கும் வணக்கம். மதுரை லோயோலா வெப் டிவி என்கிற வலைக்காட்சி வழியாக உங்களை சந்திக்கின்ற நான் ஸ்டீபன். தமிழகத்தில் திரையரங்குகளின் எதிர்காலம் என்ன? கொரோனா பொது முடக்கம் தொடங்கியதிலிருந்து இந்த கேள்வி பல்வேறு தளங்களில் விவாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த விவாதத்திற்கு காரணம் பொது முடக்கம் மட்டுமல்ல. இந்த காலகட்டத்தில் ஓடிடி எனப்படுகின்ற ஓவர் த டாப் ஊடகத்தளம் வெகு மக்களிடையே பரவலாக அறிமுகமானது தான். கேபிள் எனப்படும் தந்தி படம், பாரம்பரிய ஒளிபரப்பு முறை, சேட்டலைட் தொலைக்காட்சி ஆகியவற்றை தவிர்த்துவிட்டு நேரடியாக இணையத்தின் வழியாக ஸ்ட்ரீமிங் எனப்படும் ஒளிப்பாய்வு செய்து பெறப்படும் புதிய ஊடகத்தளம்தான் இந்த ஓடிடி. கணினி, அலைபேசி, ஸ்மார்ட் டிவி எனப்படும் திறன் வாய்ந்த தொலைக்காட்சி பெட்டி என்று எந்த ஊடக கருவியையும் இதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த புதிய வளர்ச்சி தான் திரையரங்குகளின் எதிர்காலம் குறித்த கேள்வியை உருவாக்கியிருக்கிறது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தமிழகத்தில் தற்காலிக மற்றும் நிரந்தர நாடக அரங்குகள் இருந்திருக்கின்றன. திரைப்படம் அறிமுகமான பின் நாடக அரங்குகளை விழுங்கிவிட்டு திரையரங்குகள் கோலோச்சின. 30 ஆண்டுகளுக்கு முன்பாக 4000 திரையரங்குகள் தமிழகத்தில் இருந்ததாக ஒரு கணக்கீடு சொல்கிறது. தொலைக்காட்சி பெட்டி, சிடி எனப்படும் குறுந்தட்டு, கணினி, அலைபேசி போன்ற ஊடகங்களின் வருகைக்கு பின்னால் இப்போது இந்த எண்ணிக்கை 800க்கும் குறைவாக உள்ளதாக ஒரு புள்ளிவிவரம் சொல்கின்றது. இதற்கு ஒட்டுமொத்தமாக புதிய ஊடகங்களை மட்டுமே சுட்டு விரல் காட்டி குற்றப்படுத்துவது நியாயமாகாது. ஒரு காலத்தில் பாமர மக்களின் ஊடகமாக திரையரங்குகள் இருந்தன. 3ஆம் வகுப்பு கட்டணம் எப்போது அகற்றப்பட்டதோ, முதல் வகுப்பு டிக்கெட்டுகளை முதலில் நிரப்பிவிட்டுத்தான் 2ஆம் வகுப்பு டிக்கெட்டுகளை கொடுப்போம் என்று எப்போது முடிவெடுக்கப்பட்டதோ, கருப்பு சந்தையில் அதிக விலைக்கு எப்போது டிக்கெட் விற்கப்பட்டதோ, திரையரங்குகள் வணிக வளாகங்களுக்குள் எப்போது நுழைந்தனவோ, 10 ரூபாய் பெருமான பாப்கார்ன் எப்போது 50 ரூபாய்க்கு விற்கப்பட்டதோ அப்போதே அது ஏழை மக்களுக்கான அரங்கம் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. 100 நாள்களில் செய்த வசூலை ஒரே வாரத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்ற வெறியோடு எல்லா திரையரங்குகளிலும் ஒரே திரைப்படத்தை வெளியிட்டு மற்ற நாள்களில் ஈயோட்டி கொண்டிருக்கலாம் என்ற முடிவு எப்போது எடுக்கப்பட்டதோ அப்போதே திரையரங்குகளின் எதிர்காலம் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. எனவே திரையரங்குகளின் எதிர்காலம் குறித்து அக்கறைப்படுவதற்கும் கண்ணீர் வடிப்பதற்கும் வெகு மக்கள் தயாராக இல்லை. திரையரங்குகள் குறித்த எதிர்கால கணிப்பு இதுதான். இன்னும் சில ஆண்டுகளில் இப்போது இருக்கும் திரையரங்குகளின் எண்ணிக்கை மேலும் குறையும். திருவிழாவிற்கு செல்வது போல எப்போதாவது மக்கள் திரையரங்கிற்கு செல்வார்கள். ஆனால் திரைப்படங்கள் இருக்கும். வளரும் தொழில்நுட்பத்தின் காரணமாக திரைப்படங்கள் எண்ணிக்கையில் பெருகும். அதே நேரத்தில் வெவ்வேறு வடிவங்களில் அது மக்களை சென்றடையும். அதில் ஒரு வடிவம்தான் இன்றைக்கு ஓடிடி. அப்படியானால் ஓடிடி ஒரு புனிதமான ஊடகத்தளமா என்று கேள்வி எழலாம். உண்மை என்னவென்றால் ஓடிடி தளத்தை வழங்கி கொண்டிருப்பவர்கள் பெரும்பாலும் பன்னாட்டு நிறுவனங்கள் தான். அமேசான் பிரைம் வீடியோ, நெட்ஃப்ளிக்ஸ், டிஸ்னி ஹாட்ஸ்டார், ஜி5, எம்எக்ஸ் பிளேயர் ஆகியவை நாம் அறிந்த சில பன்னாட்டு நிறுவனங்கள். இந்த நிறுவனங்களுக்கிடையேயான தொழில் போட்டிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. மேலும் ஓடிடியின் உயிர்நாடி இணையம் என்பதால் இணைய சேவை வழங்கும் நிறுவனங்கள் இன்னும் பயனடையப் போகின்றன. ஒன்றை நாம் புரிந்து கொள்வோம். திரையரங்காக இருந்தாலும் ஓடிடியாக இருந்தாலும் மக்கள் பயன்படுத்தும் சூத்திரம் ஒன்றுதான். இருக்கின்ற சூழலில் எது தங்களுக்கு உகந்ததோ, எது தங்கள் நுகர்வு சக்திக்கு ஏற்றதாக உள்ளதோ அந்த ஊடகத்தளத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நண்பர்களே, ஊடக வளர்ச்சியை அறிவியல் தீர்மானிக்கலாம். ஆனால் தங்களுக்கு தேவை எதுவென்று மக்கள் தீர்மானிப்பார்கள்.